Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல கூட நம்ம இத செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுல 2 பச்சை மிளகாய் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வெங்காயத்தோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த வெங்காயத்துல இருந்து தண்ணி லேசா வந்து வெளியில வரும். அது வரைக்கும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு ஈரமா ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க காரம் அதிகமா சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறது வந்து ஓரளவு மீடியம் காரம் இருக்கும். நீல வாக்கில் கட் பண்ணியே எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சுட்டு எடுக்கும் போதும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வந்து பிசைஞ்சு வெங்காயம் தனித்தனியா உதுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலா பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயத்தோட சேர்த்து அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா இந்த மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, லேசா ஒரு 1/4 கப் உள்ளதான் தேவைப்படும். இப்போ மாவு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. இந்த வெங்காயம் வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பக்கோடா போடுறதுக்கு மாதிரி ஈஸியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் உதுத்து விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டுறாமல் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே சேர்த்தவொடனே நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவு நல்லா பொரிஞ்சது நம்ம திருப்பி விட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து திருப்பி விடலாம். திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேம்லேருந்து நல்லா மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் டைம் கொடுத்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். சுடுறதுக்கான டைம் மட்டும்தான், மற்றபடி நம்ம ரொம்ப ஈஸியாக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் எடுத்துட்டு ரெண்டாவதாக நம்ம சேர்க்கும் போது திரும்பவும் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். சூடில்லாத எண்ணெயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக புரிஞ்சு வராது. எண்ணெய் ரொம்ப குடிக்கும். நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் அது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.